ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜெர்மனியில் நடந்த ஒரு க்ரைமை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வாட் மேக்ஸ் திஸ் க்ரைம் யூனிக்னா, இந்த க்ரைம் இன்சிடென்ட் நடந்து 100 இயர்ஸை தாண்டியும் இன்னும் அன்சால்வ்டாக தான் இருக்குது. நான் உங்கள் எஸ்டூடி அண்ட் வெல்கம் டு எஸ்டூடி ஹப். மார்ச் 31st, 1922 பெவேரியன் கண்ட்ரிசைட் ஜெர்மனியில் ஹிண்டர்கைஃபெக்ட்னு ஒரு ஃபார்ம் ஸ்டேட் பண்ண வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வாழ்ந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க அண்ட் மெய்ட்னு எல்லாரையும் யாரோ ரொம்ப ப்ரூட்டலாக கொலை பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டில் இறந்த விக்டம்ஸ் ஆண்ட்ரியஸ் குரூபர் அண்ட் அவரோட ஒய்ஃப் கசிலியா குரூபர் அண்ட் அவங்களோட மக விக்டோரியா கேப்ரியல் அண்ட் அவங்களுக்கு 2 பசங்க, கசிலியான்ட்டு 7 வயசு பொண்ணும் ப்ளஸ் ஜோசப்னு 2 வயசு பையனும் இருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மரியா பம்காட்டர்னு மொத்தம் 6 பேர் இந்த இன்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மெய்ட் மரியா பம்காட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், மரியா வர்றதுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சு இருந்த மெய்ட் இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால தான் இந்த வேலையை விட்டு அவங்க போயிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டோட ஆட்டிக் டாப்பில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா சீலிங்கில், அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு வர்றதாகவும் அண்ட் இன்னும் சில விஷயம் இவங்களை பயமுறுத்தும்படி நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், மியூனிக் அப்படின்னு ஒரு ஜெர்மன் சிட்டி இருக்குது. அங்கே பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பரை குரூபர் அவரோட ப்ராப்பர்ட்டியில் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இனிஷியலி இந்த நியூஸ் பேப்பரை இங்கே வர போஸ்ட்மேன் விட்டுட்டு போயிருக்கலாம், இங்கே யாராச்சும் டெலிவரி பண்ண விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் இனிஷியலி நினச்சாரு. பட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது, இந்த ஸ்பெசிஃபிக் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இந்த ஊரில் யாருமே இல்லை அப்படின்னு. அண்ட் ஃபைனலி இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி குரூபர் அவரோட நெய்பர்ஸ் கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்டில் இருந்து அந்த ஃபார்மோட மிஷின் ரூமுக்கு யாரோ நடந்து வந்த மாதிரி ஸ்னோவில் ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்ததாகவும் அண்ட் அன்றைக்கி நைட் அட்டிக்கில் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டை கேட்டு பட் அந்த பில்டிங் ஃபுல்லாக சர்ச் பண்ணியும் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இங்கேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரு ஃபுட் ஸ்டெப் பார்த்தார் இல்லையா, அந்த ஃபுட் ஸ்டெப் இங்கே வந்த மாதிரி தான் இருக்குச்சே தவிர இங்கேருந்து திரும்பி போன மாதிரி அந்த இடத்துல அவர் பார்க்கல. இந்த இன்சிடெண்ட் நடந்து 4 days கழித்து April 4, 1922 அந்த ஃபார்மில் ரிப்பேர் ஆகியிருந்த ஒரு இன்ஜினை ரிப்பேர் பண்ணுறதுக்கு லோக்கல் மெக்கானிக் ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் ரொம்ப நேரம் கூப்பிட்டும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பானில் இருந்த அனிமல்ஸ் மட்டும் கத்திட்டு இருந்திருக்கு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இவர், சரி ஓகே நமக்கு இந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கிளம்பலான்னு பார்த்துருக்காரு. பட் அப்போ தான் அங்கேருந்து அந்த மெஷின் ரூம் திறந்துருக்கிறத இவர் கவனிச்சிருக்காரு. சரி ஓகே நமக்கு தான் திறந்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இவர் போயிட்டு அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ரஃப்லி ஒரு 4.5 hours ஆகியிருக்கு. அது வரைக்குமே அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அங்கே நோட்டீஸ் பண்ணலை, யாருமே இல்லாத மாதிரி தான் அங்கே இருந்திருக்குது. ஸோ அது அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. பட் கிளம்பி வந்துட்டுருக்காரு அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு. அண்டு ஒன்ஸ் அவர் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஈவினிங் டைம் போல் அவரோட பசங்களை அனுப்பி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்க சொல்லியிருக்கிறாரு. பட் அவங்களும் போயிட்டு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு சொன்னதை கேட்டு இவர் என்ன தான் ஆச்சுன்னு பார்க்க வந்தப்போ தான் ஏன் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலைங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அந்த பான்குள்ளே குரூபர், அவரோட ஒய்ஃப் அண்ட் அவங்களோட பொண்ணு விக்டோரியா அண்ட் அவங்களோட மக 7 வயசு கசீலாவோட பாடிஸ் ஸ்டாக்டாக, அதாவது ஒன்று மேலே ஒன்று இருந்திருக்கு. அண்ட் அப்படியே வீட்டுக்குள்ளே மெய்ட் ரூமில் மரியாவும் தொட்டில் இருந்த 2 வயசு யோசஃபும் தூங்கிட்டு இருக்கும்போது கொல்லப்பட்டு இருந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரையும் யாரோ தலையிலேயே பயங்கரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வந்துச்சு. அண்ட் அவங்க வெப்பனாக எதை யூஸ் பண்ணியிருக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஃபார்ம்லேயே ரொம்ப நாள் கழித்து ஒரு மேட்டாக் பிக் ஆக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு சைடில் கோடாலி மாதிரி, இன்னொரு சைடில் அந்த மண்வெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் அது மாதிரி இருக்கும். அது ரத்தம் படிஞ்சு இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி அதில் தான் இவங்க எல்லாரையும் அடித்து இவங்க கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த பானில் குரூபரோட பேத்தி இருக்காங்க இல்லையா கசீலா, அவங்களோட முடியை அவங்களே கையால் பிடுங்கி இருக்கிறத இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கிறாங்க.
ஸோ பாசிபிளி வந்து ஒன்று அவங்கள வந்து சாகடிச்சவங்க லாஸ்ட்டாக வந்து சாகடிச்சிருக்கணும். ஸோ அங்கே நடந்த கொடூரத்தெல்லாம் பார்த்து அவங்க பயத்தில் வந்து அந்த மாதிரி அவங்களோட முடியை பிடுங்கியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து தாக்கப்பட்டோ ரொம்ப நேரத்துக்கு வந்து உயிரோட வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ வலி தாங்க முடியாமல் அந்த முடியை வந்து அந்த மாதிரி பிடுங்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த கேஸில் ரொம்பவே ஒரு டிஸ்டர்பிங்கான திங் என்னென்னா, இவங்களை யார் கொலை பண்ணாங்களோ அவங்க அந்த இடத்துலையே 3 டேஸ்க்கு இருந்திருக்காங்க. அந்த வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அண்ட் அங்கே இருந்த அனிமல்ஸ்க்கும் ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நெய்பர்ஸ் யாருக்குமே குரூபர் என்ன ஆனாங்க, ஏன் அந்த ஃபேமிலி வந்து என்ன எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் வராமல், ஏன் அவங்க வெளியே வரல அப்படின்ற மாதிரி மட்டும் அந்த தாட்ஸில் வந்து இருந்திருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்னவாக இருக்கும்னு யாராலையுமே கிளியராக புரிஞ்சிக்கவே முடியல. எல்லா சைட்லேயுமே டெட் முடியுது. ஒருவேளை பணத்துக்காக யாராச்சும் அவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு யோசிக்கும்போது ஃபார்ம்ஸ்டெட்டில் நிறைய பணம் அப்படியே வந்து இருந்திருக்குது. விச் மேக்ஸ் இட் கிளியர் பணத்துக்காக இவங்களை யாரும் கொலை பண்ணலைங்கிறது. ஸோ பாசிபிளி இங்கே கொலை பண்ணவங்க இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், மேபி ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருக்கலாம், அண்ட் அவங்களுக்கு அந்த ஹவுஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அப்படிங்கிற கோணத்தில் இந்த கேஸோட டைரக்ஷன் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சில பேரை சஸ்பெக்ட் பண்ணி அவங்க விசாரித்தாங்க. பட் எங்கேயுமே சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கல அண்ட் அகெயின் டிடென்ட். இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. யார் அந்த ஃபேமிலியை கொன்னது, ஏன் கொலை பண்ணாங்க, ஒருவேளை சீரியல் கில்லராக இருக்குமா, இல்லை யாராவது தெரிஞ்சவங்களாக இருக்குமா அவங்களுக்கு, இல்லை ப்ரீவியஸ் மீட் சொன்ன மாதிரி ஒரு கோஸ்ட் ஏதாச்சும் வந்து இவங்களை கொண்டு இருக்குமா, ஆட்டிக்கில் யாராச்சும் ஒளிஞ்சிருந்தாங்களா, அவங்க தான் ஒரு வேளை கொண்டு இருப்பாங்களா, குரூபர் பார்த்த ஃபுட் ஸ்டெப்ஸ் யாரோடது, இந்த மாதிரி கேள்விகள் ஏகப்பட்டது இருக்குது. பட் அன்றைக்கி அந்த கோல்ட் நைட்டில் என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் குரூபர் ஃபேமிலியோடையே மண்ணில் புதைக்கப்பட்டுருச்சு. இப்படி ஒரு கொடூரமான விஷயம் வந்து இந்த ஊரில் வந்து நடந்திருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் இன்னும் பிடிபடலைங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து எப்போவுமே இந்த ஊர் மக்கள் அச்சுறுத்திட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள்லேயே அந்த பில்டிங் எல்லாத்தையும் அவங்க வந்து டிமாலிஷ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு நினைவருத்தமாக ஒரு சின்ன டாம்பை மட்டும் கட்டி வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சஜஷன் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video. அது வரைக்கும் விடைபெறுகிறேன். S2D. Bye.